நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் முட்டை மசாலா போண்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா போண்டாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் இதை சாப்பிட்டுக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இதை எப்படி வித்தியாசப்படுத்தி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அது பண்ணுறதுக்கு முதலாவதாக ஒரு பவுலில் ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்குறோம். இதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுறலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 போண்டா மட்டும் சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருட்களும் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஒரு 4 பச்சை மிளகாயை வெட்டி உள்ளே சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்து விட்டுறலாம். இந்த மசாலா போண்டாவை பொறுத்தளவுக்கு வெங்காயத்தோட அளவு கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம், உள்ளே சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக இதுக்கான மசாலா பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலா வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது கை வச்சு கூட நல்லா கலந்து விட்டுருங்க, ஒன்று போல் நல்லா டேஸ்ட்டும் ஈவனாக கிடைக்கும். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 5 முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த ஒவ்வொரு முட்டையுமே தனித்தனியாக 2 கட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த முட்டையை வேக வச்சு எடுக்கும்போது அந்த தோலை உரிக்கும்போது பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக பிச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான மெத்தடில் இந்த முட்டையை எப்படி அவிச்சா இதை எப்படி தனியாக உரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு முட்டையும் ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி அகலமாக தட்டிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அரை முட்டையை எடுத்து அப்படியே கவுத்தி வச்சிடலாம். கவுத்திட்டு அந்த மசாலாவை வச்சு முட்டையை நல்லா அப்படியே ஃபுல்லாக உருண்டையாக்கிடலாம். மசாலா முட்டையை முழுமையாக மூடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் மூடி இருந்தாலே போதுமானது. முழுமையாக மூடணும் அப்படின்னா நமக்கு மசாலா நிறைய செலவாகும். இப்போ இந்தளவுக்கு ஒரு அரை முட்டை, அரை பாதி மசாலா, இது ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற முட்டையும் மசாலாவும் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு மாவு கரைக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அதையும் பார்த்துடலாம். இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறோம். கடலை மாவில் பாதி அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவோட அளவுகள் நீங்கள் எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதிலே கணக்கு பண்ணிக்கோங்க. 1 கப்பு அப்படின்னா அதில் பாதி அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது 3ஐயும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு இந்த மாவை மட்டும் முதல்ல ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்தளவு கலந்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ முதலாவதாக ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ விஸ்கை வச்சு நல்லா முதல்ல கொஞ்சம் கட்டியாக கறந்துக்கலாம். அப்போ தான் சின்ன சின்ன உருண்டை கட்டிகள் இல்லாமல் இருக்கும். அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். இப்போ மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். கையில் எடுக்கும்போது ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா ஃப்ளோவாக வரணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ மாவும் நமக்கு தயாராகிடுச்சு, மசாலா முட்டையும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா முட்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து மாவுக்குள்ளே போட்டு அந்த ஸ்பூனை வச்சு மாவு நல்லா அந்த முழுமையாக மசாலாவை மூடுற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனை வச்சு அந்த உருண்டையை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு லைட்டாக சைடில் தடவி விட்டுட்டு அப்படியே கொண்டு எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா முட்டை போண்டா கையில் எடுத்து போடுறத விட ஸ்பூனில் எடுத்து போடுறது தான் நமக்கு நல்லாயிருக்கும். கையில் மாவும் ஒட்டாது, இன்னொன்று ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். கையில் ரொம்ப மாவை போட்டு உழப்பி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டோம்னா ரொம்ப நல்லா நீட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையிலேருந்து ஒரு 5 போண்டாவுக்கு மட்டும் முதல்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து ஒரு குச்சி இல்லைனா கம்பியை வச்சு மெதுவாக அப்படியே ஒன்று ஒன்றா புரட்டி விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி முட்டையும் மசாலாவும் சேர்த்து வச்சு இந்த போண்டா போட்டிருக்கிறோம். நீங்கள் முட்டையை வச்சு மட்டுமே போட்டுக்கலாம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் முட்டையை மட்டும் வச்சு போடும்போது முழு முட்டையை போட்டக்கூடாது. முட்டையை 2ஆக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா தான் அந்த முட்டை போண்டா வெடிக்காமல் வரும். நீங்கள் முழு முட்டையை போட்டிங்கன்னா அந்த முட்டை உள்ளே சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முட்டையும் ஒரு தடவை தான் வெடிக்கும், ஏன்னா மூச்சு விடுதுன்னு சொல்லுவாங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டவுடனே ஒரு தடவை வெடிக்கும். ஆனால் அது வேண்டாம். அதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக முட்டையை அறுத்து பாதியை மட்டும் கூட இந்த மாதிரி மாவில் முக்கி இதே மாதிரி கூட போட்டுக்கலாம். நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மசாலா மட்டுமே ரெடி பண்ணி வெறும் மசாலாவை உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக மாவில் போட்டு அதையே எடுத்து நீங்கள் மசாலா போண்டாவும் போட்டுக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே மெத்தடு தான். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே இது தயாராகிரும். நமக்கு அந்த மேல் மாவு மட்டும்தான் இதில் ரெடி ஆகணும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது.
இதை அப்படியே எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 போட்டாச்சு. 2வது ரவுண்டில் மறுபடியும் ஒரு 5 போட்டு ஒன்று போல் நம்ம இந்த போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். ஈவினிங் டீ டைமில் நீங்கள் ஒரு அருமையான டீ கடை டேஸ்ட்டில் முட்டை போண்டா செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.